வணக்கம். இப்பொழுது இந்த காணொளியில் நாம் கருஞ்சீரகத்தை எப்படி, எவ்வாறு, எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் குணமாக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம். இவை 150க்கு மேற்பட்ட நோய்களை குணமாக்குகிறால். இவற்றில் தூசு அதிகமாக இருக்கும். தூசு சின்ன சின்ன. எனவே இவற்றை முதலில் தண்ணீரில் போட்டு நன்றாக அந்த தூசுகளை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும். காய்ந்த பிறகு இந்த கருஞ்சீரகத்தை எடுத்து இதுபோல் இந்த கருஞ்சீரகத்தை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும். பிறகு இதை நன்றாக சலித்து விடுங்கள். ஏன் இந்த கருஞ்சீரக பொடியாக நாம் பயன்படுத்துகிறோம் என்றால், கருஞ்சீரகம் முழுமையாக நாம் அதை சாப்பிட்டால் கண்டிப்பாக அந்த அளவிற்கு நமது குடலில் அது சத்தாக மாறாது. எனவே தான் இவற்றை பொடியாக நாம் செய்து கொள்கிறோம். கருஞ்சீரக பொடி. இந்த பொடியை நாம் சாப்பிடுவதன் மூலம் அதிகமாக இது விரைவாக இரத்தத்தில் கலந்து செரிமானமாகி விடுகிறது. இது ஒரு உஷ்ணகாரி. இவற்றை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பயன்படுத்த போகிறோம். இதை 5 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு 5 குண்டுமணி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். குண்டுமணி என்பது நீங்கள் அதை வாங்கி திராசில் வைத்து நிறுக்க முடியாது. எனவே தான் 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 2 விரலால் எடுங்கள். இப்படி இவற்றில் என்ன வருகிறதோ இவற்றை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 5 வயதுக்கு மேலுள்ள குழந்தைகளுக்கு. பெரியவர்களுக்கு 18 வயதிற்கு மேலுள்ள பெரியவர்களுக்கு இப்படி 3 விரல். இந்த 3 விரலால் இந்த பொடியை அள்ளினீர்கள் என்றால் இதுதான் 10 குண்டுமணி அளவு உள்ள பொடி. இவற்றை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. மிக உஷ்ணகாரி. இது உடம்பில் உள்ள இரத்த கட்டிகளை உடைக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றது. அதனால்தான் இவற்றை நாம் அளவோடு சாப்பிட வேண்டும். தினம்தோறும் ஒரு முறை தான் சாப்பிட வேண்டும். கருஞ்சீரகத்தை 48 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொடியாகத்தான் பயன்படுத்த வேண்டும். எந்த வியாதிகளுக்கும் கருஞ்சீரகத்தை பொடியாக தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.